கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் நெல், வாழை, கரும்பு ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக வெற்றிலையும் சாகுபடி செய்யப்படுகிறது. மருத்துவ குணம் கொண்ட வெற்றிலை செரிமானத்திற்கு அருமருந்தாகும். சுப காரியங்களில் தாம்பூலம் சிறக்க முக்கிய பங்காற்றி வரும் வெற்றிலையின்றி எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடைபெறுவதில்லை என்று கூறினால் அது மிகையல்ல. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றிலைக்கு வந்த சோதனை சொல்லி மாளாது என்கிறார்கள் குளித்தலை விவசாயிகள். குளித்தலை அருகே உள்ள வீரவல்லி, ஐநூற்றுமங்கலம், திம்மாச்சிபுரம், லாலாப்பேட்டை, சித்தலாவாய், திருக்காம்புலியூர் ஆகிய பகுதிகளில் பல நூறு ஏக்கரில் விவசாயிகள் மோட்டார் பம்பு செட்டு, டீசல் என்ஜின் மூலம் வெற்றிலை சாகுபடி செய்துள்ளனர். டீசல் வாங்கி நீர் இறைத்து சாகுபடி செய்யப்பட்டுள்ள வெற்றிலைக்கு உரிய விலை இல்லாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஒரு ஏக்கர் குடிக்க விவசாயம் பண்ணோம்னா சுமார் கம்மியான செலவே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 1,50,000 லட்ச ரூபா செலவாகும். அதுக்கப்புறம் அதை நாங்கள் கிடங்கு வெட்ட ஆரம்பித்ததுலேருந்து டெய்லி ஒரு ஏக்கருக்கு 20 ஆள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். திரும்ப 2வது மாதம்தான் நாங்கள் 30 நாளைக்கு முன்னாடி விதையை நடணும். விதை நட்டதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் கொடி நடவு அதுக்கப்புறம் 30 நாள் கிருமிச்சு தான் கொடி நடவு செய்கிறோம். அந்த கொடி நட்டதுக்கப்புறம் 40 நாள் கிருமிச்சு நாங்கள் அதை மேலே நிமித்தி கட்டணும். கட்டினதுக்கப்புறம் நாங்கள் குப்பை வைக்கணும், புண்ணாக்கு வைக்கணும், உரம் வைக்கணும், எல்லா வேலையும் செஞ்சு அப்புறம் எங்களுக்கு 2 மாதம் கிருமிச்சு தான் அது பலனுக்கு வரும். அதுக்கப்புறம் எந்த காற்றோ சீக்கோ இதோ இல்லாமல் இருந்தால் இந்த விவசாயம் தலை தூக்கும். இதில் எல்லாம் மாட்டிருச்சுன்னா எங்களுக்கு அந்த விவசாயம் ஒன்றும் பலன் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் இந்த விலைங்கிறது ஓரளவுக்கு விற்றுதுனால் நாங்கள் சமாளிக்க முடியும். விலை ரொம்ப இப்போ இந்த நேரம் டல்லாக இருக்குது. இந்த மாதிரி போச்சுன்னா விவசாயினுடைய நிலவரம் எங்கே போய் முடியும்னே சொல்ல முடியாது. இங்கு விளையும் வெற்றிலைகள் பல்வேறு மாவட்டங்களுக்கும், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 10 லட்சம் வரை செலவழித்து ஒரு வருடத்திற்கு பிறகே வெற்றிலை பறிக்க முடியும். அவையும் இயற்கை கை கொடுத்தால் மட்டுமே 3 வருடங்கள் பலன் தரும். கடந்த ஆண்டு 10,000 வெற்றிலைகள் கொண்ட ஒரு கட்டு 10,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை விற்பனையானது. தற்போது முதல் தரம் வெற்றிலை கட்டு 2,000 ரூபாய்க்கும், 2 மற்றும் 3வது தர வெற்றிலை கட்டு 1,000 ரூபாய்க்கும் குறைவாகவும் விற்கப்படுவதால் வெற்றிலை விவசாயிகள் கடந்த 3 மாதங்களாகவே தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். மறந்து ஒரு ஏக்கருக்கு வருஷம் முடியறதுக்குள்ள கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபா செலவு கணக்கு வருது. ஒரு நாளைக்கு 20 ஆள் உள்ள இருக்குன்னா அது 1,200, ஒரு ஆளுக்கு 600 ரூபா கூலி. அப்படிங்கிறப்ப 20 ஆள் கம்மியெல்லாம் வேலை செய்யணும் ஒரு ஏக்கர் கொடிக்கா போட்டால். அப்படிங்கிறப்ப வருஷம் முடியாததுக்குள்ளே எங்களுக்கு 10 லட்ச ரூபா செலவு கணக்கு பக்கமாக வந்துடுது. அப்படிங்கிறப்ப இது ஒரு முறைக்கு கிட்டத்தட்ட 4,000 ரூபாய்க்கு கம்மி வச்சுன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் வருது. நஷ்டத்தை ஈடுகட்ட எங்களால் முடியல. ரொம்ப நொந்து நூலாக போகிறோம். குடிக்காரவங்கெல்லாம் பரம்பரையாக அங்கே அப்பம்புள்ள பாட்டங்காலத்துலேருந்து கொடிக்கா தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். கொடிக்கா விவசாயத்தை விட்டால் எங்களுக்கு வழி கிடையாது. ஆயிரக்கணக்கான பேர் இங்கே தான் சீப்படுறோம். என்ன செய்யணும் தெரியாமல் முடிச்சு போய் கிடக்கிறோம். இன்றைக்கி நிலைமை என்ன? இன்றைக்கி நிலைமை 1,000 ரூபாய்க்கு விற்கிது, 800க்கு விற்கிது, 700க்கு விற்கிது, 1,500க்கு விற்கிது. சாவரேஸ் செமைக்கு 1,000 ரூபா கிள்ளுக்குழி, சருவு, சாப்பாடு 1,000 ரூபா வந்துடுது. எங்களுக்கு செமையும் பேரில் 400-500 ரூபா நஷ்டம் வருது. ஒன்றுமே பண்ண முடியாமல் முடிச்சு போய் நிற்கிறோம். அரசுக்கு தான் கோரிக்கை வைக்கிறீங்களா? அரசுக்கு என்ன கோரிக்கை? யார் நிவாரணம் கொடுத்தா தேவலாம்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. கவர்மெண்ட்டு ரொம்ப வீழ்ச்சி, ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப தவிழிக்கிறோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கொடுத்துக்கிட்டு இருந்து கைப்பொறுப்பு எத்தனை நாளைக்கு தான் போட்டு கடை வாங்கி எங்களுக்கு வந்து போய் கிடக்கிறோம். வெற்றிலை பறிக்க ஆள்கூலி அதிகரித்திருப்பது ஒருபுறம் இருக்க, வங்கு சுருட்டை, வெண்கள்ளி பூச்சி நோய் தாக்குதலால் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். விளைந்த வெற்றிலையை பறித்து வேறு வழியின்றி வியாபாரிகளிடம் அடிமாட்டு விலைக்கு விற்பதாக கூறுகின்றனர். கடன் வாங்கி வெற்றிலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். வெற்றிலைக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயித்து வெற்றிலை விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்துடன் கரூர் செய்தியாளர் செல்வராஜ்.